நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். புதுவை உப்பளம் மைதானத்தில் நடந்த குடியரசு தின கோலாகல விழாவில் ஆளுநர் இக்பால் சிங் தேசிய கொடியினை ஏற்றி அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். நாட்டின் 64வது குடியரசு தின விழா நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. அதன்படி புதுவை அரசு சார்பில் உப்பளம் மைதானத்தில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் பங்கேற்க வந்த ஆளுநர் இக்பால் சிங்கை முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் தலைமை செயலர் சத்தியவதி ஆகியோர் வரவேற்று விழா மேடைக்கு அழைத்து வந்தனர். பின்னர் சரியாக காலை 8:30 மணிக்கு ஆளுநர் இக்பால் சிங் தேசிய கொடியை ஏற்றி மரியாதை செலுத்தினார். கொடியேற்றும் போது போலீஸ் பேண்ட் வாத்திய குழுவினர் தேசிய கீதம் இசைத்தனர். தொடர்ந்து ஆளுநர் திறந்த ஜீப்பில் சென்று அணிவகுப்பை பார்வையிட்டார். பின்னர் மீண்டும் விழா மேடைக்கு வந்து காவல்துறையில் சிறப்பாக பணியாற்றிய போலீசாருக்கு விருதும் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் சாதனை படைத்த அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு தனித்தனியாக கோப்பையும் மற்றும் சுழற்கோப்பையும் வழங்கி பாராட்டினார். இதையடுத்து பேண்ட் வாத்தியம் முழங்க நடைபெற்ற காவல்துறை, முப்படையினர், தீயணைப்புத்துறை, முன்னாள் ராணுவ வீரர்கள், தேசிய மாணவர் படையினர், பள்ளி மாணவர்கள் அணிவகுப்பு மரியாதையை ஆளுநர் ஏற்றுக்கொண்டார். அணிவகுப்பினை தொடர்ந்து அரசு துறைகளின் சாதனைகளை விளக்கி அலங்கார வண்டிகளின் அணிவகுப்பு நடைபெற்றது. பின்னர் பல்வேறு பள்ளிகளைச் சார்ந்த மாணவர்கள் கண்ணை கவரும் வகையில் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. அண்மையில் திரையிடப்பட்ட ஹாலிவுட் திரைப்படம் லைஃப் ஆஃப் பை புதுச்சேரியின் விழாவில் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசு அதிகாரிகள், முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதனை முன்னிட்டு உப்பளம் மைதானம் முழுவதும் காவல்துறையின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டு தீவிர பாதுகாப்பும் போடப்பட்டிருந்தது. தீவிர சோதனைக்கு பின்னரே விழா மேடைக்கும் மைதானத்திற்கும் அனைவரும் அனுமதிக்கப்பட்டனர். மேலும் போலீசார் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். திட்டங்களை செயல்படுத்த மாநில அந்தஸ்து அவசியம் என்று அரசு சார்பில் நடந்த தியாகிகளை கௌரவிக்கும் விழாவில் முதல்வர் ரங்கசாமி பேசினார். குடியரசு தினத்தை முன்னிட்டு புதுவை அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் தியாகிகளை கௌரவிக்கும் விழா கம்பன் கலையரங்கில் நடந்தது. விழாவில் சிறப்பு விருந்தினராக முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு தியாகிகளை கௌரவித்து இனிப்புகள் வழங்கி பேசுகையில், பல்வேறு இன்னல்களை தலைவர்கள், போராட்ட வீரர்கள் அனுபவித்து பெற்ற விடுதலையால் நாடு வளர்ச்சி அடைந்துள்ளது. அதுபோன்று புதுவையும் மக்கள் எண்ணியவாறு சிறப்பான வளர்ச்சியை பெற்றுள்ளது என்றார். மேலும் சென்ற முறை கூறியது போன்று முதியோர் ஓய்வூதியத்தை உயர்த்தி கொடுக்க முடியவில்லை. புதுவையை மேலும் வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்லவும் சிறப்பான திட்டங்களை செயல்படுத்தவும் தனி மாநில அந்தஸ்து பெற்றாக வேண்டும். போராடிதான் தனி மாநில அந்தஸ்தை பெற முடியும். அவ்வாறு அதனை பெற்று விரைவாக திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்று பேசினார். விழாவில் தியாகிகள் சங்க தலைவர் தண்டபாணி உள்ளிட்ட சங்க நிர்வாகிகள் மற்றும் தியாகிகள் கலந்து கொண்டனர். புதுவை உப்பளம் மைதானத்தில் நடந்த குடியரசு தின விழாவில் வீரதீர செயல்களை புரிந்தவர்களுக்கு ஆளுநர் இக்பால் சிங் பதக்கங்களை வழங்கி பாராட்டினார். புதுவை உப்பளம் மைதானத்தில் நடந்த குடியரசு தின விழாவில் தலைமை செயலர் சத்தியவதி மத்திய அரசின் ஜனாதிபதி விருது பெறுபவர்களின் பட்டியலை அறிவித்தார். அதன்படி மிக சிறப்பாக பணியாற்றியமைக்காக ஐஜி ரன்வீர் சிங் கிருஷ்ணயா, சிறப்பாக பணி செய்த SSP சஞ்சீவ், காரைக்கால் இன்ஸ்பெக்டர் சிவானந்தம்மன் ஆகியோருக்கு டெல்லியில் சுதந்திர தின விழாவின் போது விருது வழங்கப்படுகிறது என அறிவித்தார். அதனைத் தொடர்ந்து புதுவையில் சிறந்த பணிக்கான ஆளுநரின் பதக்கம் பாகூர் சப் இன்ஸ்பெக்டர் செல்வ கணபதிக்கும், சிறந்த சேவையை பாராட்டி திருக்கனூர் தலைமை காவலர் சந்திரசேகரனுக்கும் ஆளுநரின் பதக்கம் மற்றும் நற்சான்றிதழை ஆளுநர் இக்பால் சிங் வழங்கி பாராட்டினார். மேலும் சிறுவர் சாலை போக்குவரத்து அணியினருக்கு ரொக்கப்பரிசு மற்றும் தகுதி சான்றிதழ் வழங்கப்பட்டது.
அதன்படி ஸ்டான்ஸ்போர்ட் சர்வதேச பள்ளிக்கு மாணவர் சரண்ராஜுக்கு முதல் பரிசாக 1000 ரூபாய் ரொக்க பரிசும், இரண்டாவது பரிசு பெத்தி செமினார் மாணவர் ரொசாரியோ அன்பு ரோஸுக்கும், மூன்றாவது பரிசு தூய இருதயமேரி பெண்கள் பள்ளி மாணவி சித்ரா தேவிக்கும், மாணவர்கள் பிரகதி, அஸ்வின் குமார், விஜயலட்சுமி ஆகியோருக்கு ஆறுதல் பரிசும் வழங்கப்பட்டது. அதுபோன்று 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் சிறந்த பள்ளிகளுக்கு சுழற்கடயம் வழங்கப்பட்டது. அதன்படி SSLC 2012ஆம் ஆண்டு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி பெற்ற கதிர்காமம் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி, மங்கலம் அரசு உயர்நிலைப்பள்ளி, அமலோற்பவம், விவேகானந்தா, ஆல்பா, பேட்ரிக், குளோனி, பெத்தி செமினார் உள்ளிட்ட 44 பள்ளிகளுக்கும் முதலமைச்சரின் சுழற்கடயம் மற்றும் நினைவு பரிசினை ஆளுநர் வழங்கினார். 2ஆம் இடத்தை பிடித்த திருவள்ளுவர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளிக்கு கல்வி அமைச்சரின் சுழற்கடயம் வழங்கப்பட்டது. +2 பொதுத் தேர்வில் 95.3% தேர்ச்சி பெற்ற சுப்பிரமணிய பாரதியார் பெண்கள் பள்ளிக்கு கல்வி அமைச்சரின் சுழற்கடயம் வழங்கப்பட்டது. மற்றும் 100% தேர்ச்சி பெற்ற குளோனி, பேட்ரிக், ஆதித்யா, அமலோற்பவம், ஆச்சாரியா உள்ளிட்ட 14 பள்ளிகளுக்கு சுழற்கேடயமும், புதுவை பல்கலைக்கழக துணைவேந்தரின் சுழற்கேடயமும் வழங்கப்பட்டது. மற்றும் 2011-12ஆம் கல்வியாண்டில் கல்வி திட்டம் சாரா செயல்களில் சிறப்பாக விளங்கிய ஆலங்குப்பம் அரசு உயர்நிலைப் பள்ளிக்கு அம்பாடி நாராயணன் சுழற்கோப்பை வழங்கப்பட்டது. புதுவை மாநில திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் நடந்த வீர வணக்க நாள் பொதுக்கூட்டத்தில் சென்னை மாநகர முன்னாள் மேயர் மா சுப்பிரமணியன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். புதுவை வானொலி திடலில் திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் மாநில மாணவரணி அமைப்பாளர் மணிமாறன் தலைமையில் வீர வணக்க நாள் பொதுக்கூட்டம் நடந்தது. மாணவரணி துணை அமைப்பாளர்கள் சந்தோஷ்குமார், ரெமி எட்வின், ரவீந்தர், ராஜகோபால் ஆகியோர் வரவேற்று பேசிய கூட்டத்தில் தொகுதி செயலாளர் திராவிடமணி, தொண்டரணி துணை அமைப்பாளர் வேலன், பிரதிநிதி அருணாச்சலம் உள்ளிட்ட பலர் முன்னிலையில் சிறப்பு அழைப்பாளர்களாக மாநில அமைப்பாளர் MAS சுப்பிரமணியன், முன்னாள் முதல்வர் ஜானகிராமன், அவைத்தலைவர் சுப்பராயன், துணை அவைத்தலைவர் சீதா வேதநாயகம், துணை அமைப்பாளர்கள் SP சிவக்குமார், ராஜாராமன், பொருளாளர் அனிபால் கென்னடி, செயற்குழு உறுப்பினர்கள் CP திருநாவுக்கரசு, சோமசுந்தரம், தொண்டரணி அமைப்பாளர் நந்தா சரவணன், முன்னாள் இளைஞரணி அமைப்பாளர் சிவா, இளைஞரணி அமைப்பாளர் முகமது யூனுஸ், மகளிரணி பிரச்சார செயலாளர் நளினி சாரங்கன் உள்ளிட்ட பலர் பங்கேற்ற கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக சென்னை மாநகர முன்னாள் மேயர் மா சுப்பிரமணியன் கலந்து கொண்டு பேசுகையில், பொன் பொருளுக்காக பல்வேறு தலைவர்கள் போராடி உயிர் நீத்துள்ளனர். ஆனால் மொழிக்காகவும் தமிழ் மொழியை செம்மொழியாக்கவும் பாடுபட்ட ஒரே தலைவர் கலைஞர்தான். ஆனால் தமிழகத்தை தற்பொழுது ஆட்சி செய்யும் அரசு தமிழனின் வரலாற்றை நினைவு கூறும் அனைத்து சிற்பங்களையும் அழித்து வருவதாகவும், அதுபோன்று புதுவையில் ஆட்சி செய்பவர்கள் மக்களை ஏமாற்றி வருகின்றனர். எனவே வரும் நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்ற தேர்தலில் புதுவை தமிழகத்தில் திமுக அமோக வெற்றி பெறும் என்று பேசினார். கூட்டத்தில் கழக நிர்வாகிகள், கழக முன்னோடிகள் உள்ளிட்ட பலர் திரளாக கலந்து கொண்டனர். புதுவையில் வீட்டில் தனியாக இருந்த மூதாட்டியை கொலை செய்து நகைகளை கொள்ளையடித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுவை ரெட்டியார் பாளையத்தில் கூடப்பாக்கத்தை சேர்ந்த சுப்பா ரெட்டியார், விஜயலட்சுமி என்ற வயதான தம்பதியினர் வாழ்ந்து வரும் நிலையில் மாடியில் குடியிருந்த அவர்கள் கீழ்த்தளத்தை வாடகை விட முடிவு செய்தனர். அதன்படி வீட்டை பார்வையிட்ட பொறியாளர் உமாபதி பிறகு வந்து முன்பணம் கொடுப்பதாக கூறி சென்றுவிட்டு மீண்டும் முன்பணத்துடன் வந்தபோது வீட்டில் விஜயலட்சுமி துணியால் கழுத்து இறுக்கிய நிலையில் இறந்து கிடந்தார். அதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த அவர் உறவினர்களுக்கு தகவல் கொடுத்தார். மேலும் இது பற்றி தகவல் அறிந்த SP பைரவசாமி, இன்ஸ்பெக்டர் மாறன் உள்ளிட்ட போலீசார் விரைந்து வந்து சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் நடத்திய விசாரணையில் மூதாட்டி விஜயலட்சுமி கடந்த 2 தினங்களுக்கு முன்பு தனது மகள்களுடன் உறவினர் வீட்டு திருமணத்திற்கு சென்று திரும்பியுள்ளதை நோட்டமிட்ட யாரோ அவர் வீட்டில் தனியாக இருந்தபோது வந்து அவர் அணிந்திருந்த வளையல், தாலி, செயின், கம்மல் உள்ளிட்ட 20 பவுன் நகைகளை அவரை கொலை செய்து கொள்ளையடித்து சென்றுள்ளது தெரியவந்தது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு தடயவியல் நிபுணர்கள் மற்றும் நோப்பநாய் அஜித்தை வரவழைத்து சோதனை செய்தனர். மேலும் தகவல் அறிந்த DIG சுக்லா சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று விசாரணை நடத்தினார். இச்சம்பவத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவை சட்டசபை வளாகத்தில் நடந்த குடியரசு தின விழாவில் முதல்வர் ரங்கசாமி தேசிய கொடியினை ஏற்றி அனைவருக்கும் இனிப்பு வழங்கினார். புதுவை சட்டசபை வளாகத்தில் நாட்டின் 64வது குடியரசு தின விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழாவில் முதல்வர் ரங்கசாமி பங்கேற்று போலீசாரின் மரியாதையை ஏற்றுக்கொண்டு போலீஸ் பேண்ட் முழங்க தேசிய கொடியினை ஏற்றினார் மற்றும் விழாவில் பங்கேற்ற அனைவருக்கும் இனிப்பு வழங்கினார்.
விழாவில் சபாநாயகர் சபாபதி, அமைச்சர்கள் தியாகராஜன், பன்னீர்செல்வம், ராஜவேலு, துணை சபாநாயகர் TPR செல்வம், அரசு கொறடா நேரு, முதல்வரின் பாராளுமன்ற செயலர் வைத்தியநாதன், சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாணசுந்தரம், கார்த்திகேயன், அங்காளன், தமிழ்ச்செல்வன், அசோக் ஆனந்த் மற்றும் வாரிய தலைவர்கள், தலைமை செயலர் சத்யவதி, காவல்துறை IG ரன்வீர் சிங் கிருஷ்ணியா, கலெக்டர் தீபக்குமார் உள்ளிட்ட அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். மத்திய கலால் மற்றும் சேவை வரி ஆணையத்தில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் துறை அதிகாரி மத்திய கலால் பிரிவின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டு தேசிய கொடியினை ஏற்றி அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கினார். புதுவை குடியரசு தின விழாவில் நடந்த அணிவகுப்பில் சிறந்த அணிவகுப்பிற்கான விருதினை காவல்துறையில் போக்குவரத்து காவல்துறை பெற்றது. புதுவை உப்பளம் மைதானத்தில் நடந்த குடியரசு தின விழாவில் காவல்துறையில் ஆயுதப்படை, போக்குவரத்து, IPP, ஊர்காவல் படை, சிறைத்துறை, முன்னாள் ராணுவம், NCC, முப்படை சாரண சாரணியர், அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவர்களின் அணிவகுப்பு நடந்தது. அதில் சிறந்த அணிவகுப்பிற்காக காவல்துறையில் போக்குவரத்து காவல் பிரிவும், காவல்துறை அல்லாதவற்றில் முன்னாள் ராணுவத்தினரும், NCC சீனியர் பிரிவில் தடைப்படையும், ஜூனியர் பெண்கள் பிரிவில் தரைப்படையும் விருது பெற்றன. அதுபோன்று அரசு பள்ளிகளில் ஆண்கள் பிரிவில் ஜீவானந்தம் அரசு மேல்நிலைப் பள்ளியும், பெண்கள் பிரிவில் சுப்பிரமணிய பாரதியார் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியும், தனியார் பள்ளிகளில் ஆண்கள் பிரிவில் செல்லப்பெருமாள் பேட்டை விவேகானந்தா மேல்நிலைப் பள்ளியும், பெண்கள் பிரிவில் புனித பேட்ரிக் பள்ளியும் விருது பெற்றன. அதனைத் தொடர்ந்து அலங்கார வண்டிகளின் அணிவகுப்பில் ஆதி திராவிடர், விவசாயம், கால்நடை, கூட்டுறவு, மின்துறை, மீன்வளம், நலவழி, காவல், பொதுப்பணி, அறிவியல், தொழில்நுட்பம், சுற்றுச்சூழல், சமூக நலம், சுற்றுலா, மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாடு ஆகிய துறைகளின் கண்கவர் அலங்கார வண்டிகள் இடம்பெற்றன. அதில் காவல்துறைக்கு முதல் பரிசும், மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறைக்கு 2ஆம் பரிசும் வழங்கப்பட்டது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.